அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் ஒரு குட்டி கதை பார்ப்போமா? கதையின் பேர் ஆமையின் நீண்ட பயணம். ஒரு அழகான நீல நிற குளத்தில் சின்னவன் என்ற ஆமை வாழ்ந்து வந்தது. அந்த குளம் மிகவும் அமைதியானது. ஆனால் சின்னவன் மனதுக்குள் மட்டும் அமைதி இல்லை. குளக்கரையில் வரும் முயல்கள் தாவி ஓடுவதையும் பறவைகள் சற்றென்று வானில் பறப்பதையும் பார்த்து அவன் பெருமூச்சு விடுவான். கடவுளே, எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கனமான ஓடு? ஒரு அடி கூட எடுத்து வைக்க எனக்கு இவ்வளவு நேரமாகிறது. நான் ஏன் மற்றவர்களைப் போல் வேகமாக இருக்கக்கூடாது என்று தினமும் புலம்புவான். மற்ற விலங்குகள் விளையாடும் பொழுது இவனால் அவர்களுடன் சேர்ந்து ஓட முடியாமல் போனது. அவனுக்கு பெரிய கவலை இருந்தது. ஒரு நாள் மாலை சூரியன் மறையும் நேரத்தில் சின்னவன் ஒரு வயதான ஆமையை பார்த்தான். அந்த பெரிய ஆமை மிகவும் நிதானமாக ஆனால் உறுதியாக நடந்து கொண்டிருந்தது. சின்னவன் கேட்டான், தாத்தா தாத்தா, நாம் ஏன் இவ்வளவு மெதுவாக இருக்கிறோம்? நமக்கெல்லாம் இந்த வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கவே கிடைக்காதா? பெரிய ஆமை சிரித்து கொண்டே சொன்னது, தம்பி, வேகம் முக்கியமில்லை, விவேகம்தான் முக்கியம். நீ எங்கே போக வேண்டும் என்று நினைக்கிறாயோ அங்கே போகும் வரை உன் கால்கள் நகரட்டும். நிறுத்திவிடாதே, அது போதும். அந்த வார்த்தைக்குள் சின்னவனுக்குள் ஒரு மின்னலை பாய்ச்சின. சரி என்று முதல் நாள் வேகத்தை பற்றி கவலைப்படப் போவதில்லை. என் பயணத்தை தொடங்கப் போகிறேன் என்று முடிவெடுத்தான். மறுநாள் அதிகாலை சூரியன் உதிக்கும் முன்னே சின்னவன் நடக்கத் தொடங்கினான். அவனது இலக்கு அந்த குளத்தை தாண்டி பல மைல் தொலைவில் உள்ள பச்சை மலை. பயணம் எளிதாக இல்லை. வெயில் மதியம் சூரியன் உச்சியில் வந்தபொழுது நிலம் சுட்டெரித்தது. ஆமையின் மென்மையான கால்கள் வலித்தன. ஓடுக்குள் ஒளிந்து கொள்ளலாமா என்று தோன்றியது. ஆனால் நிறுத்தக்கூடாது என்று நினைத்து மெல்ல மெல்ல நடந்தன. மழை. திடீரென இடி மின்னலுடன் பலத்த மழை பெய்தது. பாதை முழுவதும் சேரும் சகதியுமானது. ஒரு அடி வைத்தால் பின்னால் 2 அடி நழுவி சென்றான். ஆனாலும் அவன் ஓயவில்லை. கிண்டல்களும் வழியில் பார்த்த குரங்குகள், ஏய் ஆமையே, நீ இந்த வேகத்தில் போனால் அடுத்த வருடம்தான் மலைக்கு போய் சேருவாய் என்று கேலி செய்தன. சின்னவன் எதற்கும் பதில் சொல்லாமல் தன் நடையில் கவனம் செலுத்தினான். நாட்கள் கடந்தன. சின்னவன் இப்பொழுது ஒரு பெரிய அடர்ந்த காட்டுக்குள் நுழைந்தன. அவன் இதுவரை பார்த்திராத வினோதமான செடிகள், உயரமான மரங்கள், அழகிய அருவிகள் அங்கு இருந்தது. யானைகளும் மான்களும் ஆச்சரியப்பட்டன. சின்னஞ்சிறு ஆமையே, நீ எப்படி குளத்திலிருந்து இவ்வளவு தூரம் வந்தாய்? உனக்கு களைப்பாக இல்லையா என்று கேட்டன. சின்னவன் சொன்னான், எனக்கு களைப்பு இருக்கிறது. ஆனால் என் இலக்கை அடைய வேண்டும் என்ற ஆசை அதைவிட பெரியது. நான் வேகமாக ஓடவில்லை. ஆனால் ஒரு நிமிடம் கூட வீணாக நிற்கவில்லை. அவனுடைய விடாமுயற்சியை பார்த்த யானை தனது தும்பிக்கை உயர்த்தி அவனுக்கு வணக்கம் செலுத்தியது. காட்டில் இருந்த மற்ற விலங்குகள் அவனுக்கு பழங்களையும் நீரும் கொடுத்து உற்சாகப்படுத்தின. இறுதியாக பல வார பயணத்திற்கு பிறகு சின்னவன் அந்த பச்சை மலையின் உச்சியை அடைந்தன. அங்கிருந்து கீழே பார்த்தபொழுது அவன் வந்த பாதை நீண்ட தூரமாக தெரிந்தது. ஆனால் நம்பவே முடியவில்லை அவனால். எத்தனையோ வேகமான விலங்குகள் கூட அவ்வளவு தூரம் வந்ததில்லை. பாடம். சின்னவன் அன்று புரிந்து கொண்டான், மற்றவர்களிடம் ஒப்பிடுவது தேவையற்றது. மிக மெதுவாக சென்றாலும் சரியான திசையில் தொடர்ந்து சென்றால் எதையும் சாதித்து கொள்ளலாம். நிறுத்திக் கொள்வது தான் உண்மையான தோல்வி. சின்னவன் போல் நாமும் மற்றவரிடம் ஒப்பிட்டு பார்ப்பது மிகவும் தவறானது. நம் பாதையில் முழு நம்பிக்கையுடன் சரியாக செல்கிறோமா என்பதே முக்கியம். அதே மாதிரி நம் முயற்சியை கைவிடாமல் தொடர்ச்சியாக நம்பிக்கையுடன் செய்தால் கண்டிப்பாக ஒரு நாள் வெற்றி நிச்சயமாக வந்து சேரும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். நன்றி.